தேவ பிள்ளையே, தற்கொலை ஒரு முடிவு அல்ல. தற்கொலை ஒரு முடிவு அல்ல. வாழ்க்கையில ஏற்படுகிற இப்படிப்பட்ட கடன், வாழ்க்கையில ஏற்படுகிற இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு முடிவு தற்கொலை அல்ல. தற்கொலை இல்லை. ஒரு காரியத்தை என் அன்பு தேவ பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில கடன், வாழ்க்கையில உங்க சூழ்நிலை உங்களுக்கு மாறாக இருக்கும்போது, நீங்க நெருக்கப்படும் போது, பொருளாதார நெருக்கடியில நீங்கள் அகப்படும் போது, தேவைகள் உங்களுக்கு தலைக்கு மேல இருக்கும் போது, தேவ பிள்ளையே, தற்கொலை ஒரு முடிவு அல்ல. தற்கொலை ஒரு முடிவு அல்ல. தயவு செய்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணாதங்க. அது சாபம், அது சாபம். என் அன்பு தேவ பிள்ளையே, தற்கொலை ஒரு முடிவு அல்ல. தயவு செய்து உன் தற்கொலை எண்ணத்தை விட்டுரு. தயவு செய்து இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில தற்கொலை எண்ணத்தோட இருந்து கொண்டிருக்கிறாயா? கடன் பாரத்துல, குடும்ப பொருளாதார நெருக்கடியில, சேவைகள் அநேக காரியங்கள் இருக்கிறது, அதனால ஒரு மன அழுத்தத்துல, மன உளைச்சல்ல பாதிக்கப்பட்டு இன்னைக்கு உன் வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறாயா? என் அன்பு தேவ பிள்ளையே, மரண முடிவல்ல, தற்கொலை முடிவல்ல. உனக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எவ்வளவு கடன் உனக்கு இருந்தாலும், எவ்வளவு உபத்திரவம் உனக்கு இருந்தாலும், எவ்வளவு நெருக்க உனக்கு இருந்தாலும், நெருக்கத்தின் மத்தியில இருந்து உன்னை விடுதலையாக்குவதற்கு, ஹalleluya, உன்னை விடுதலை செய்வதற்கு ஒரு தெய்வம் இயேசு இருக்கிறார். தேவ பிள்ளையே, just believe Jesus. ஹalleluya. ஒரே ஒரு காரியத்தை நீங்க செய்யணும். நான் தைரியமா சொல்றேன், இதை செய்யாம நீங்க என்ன செஞ்சாலும் எதுவும் நடக்க போறதில்ல. ஜஸ்ட் பிலீவ் ஜீசஸ். இயேசுவை நீங்க விசுவாசிங்க, இயேசுவை விசுவாசிங்க. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் அல்ல. அவரால் அவன் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்ல. உன் கடன் பிரச்சனையிலிருந்து, உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தின் நெருக்கடியிலிருந்து அவன் இந்த இயேசு விடுதலை தர முடியும். இவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும். என் அன்பு தேவ பிள்ளையே, இவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறார். ஹalleluya.